ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 411. இங்கு மங்கள சாசனத்திற்கு உட்பட்ட திருத்தலங்களை கவனிப்போம். முதலில் திருவட மதுரை, மதுரா டெல்லி சமீபம். பிருந்தாவனம் கோவர்தனம் அடங்கியது. மூலவர் கோவர்த்தனேசன் பாலகிருஷ்ணன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் சத்யபாமா நாச்சியார். தீர்த்தம் இந்திர தீர்த்தம், கோவர்தன தீர்த்தம், யமுனா நதி. விமானம் கோவர்தன விமானம். பிரதக்ஷம் இந்திராதி தேவர்கள், பிரம்மா, வசுதேவர், தேவகி. விசேஷங்கள்: இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஜன்மபூமி என்ற புதிய கோவில் இருக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த சிறைச்சாலை இருந்த இடமாக கருதப்படும் இடத்தில் கட்டப்பட்டு இருக்கின்றது. சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் கோவர்தனகிரி இருக்கின்றது. மைய இடமாக குறிப்பிடப்பட்டுள்ள பிருந்தாவனத்தில் தென்னாட்டு பாணியில் அமைக்கப்பட்ட ரங்கமந்திர் என்ற விசாலமான கோவில் இருக்கின்றது. இந்த கோவிலில் ரங்கமன்னார், ஆண்டாள், கருட ஆழ்வார் மூவரும் சேவை சாதிக்கின்றார்கள். வெங்கடா ஜலபதிக்கும் உடையவருக்கும் சன்னதிகள் இருக்கின்றன. வட மதுரை திவ்ய தேசங்களின் எண்ணிக்கையில் 1 ஆனாலும் மதுரை, பிருந்தாவனம், கோவர்தனம் என்ற 3 இடங்கள் அடங்கியதாகும். ஒரு காலத்தில் ரிஷிகள் பிரார்த்தனைப்படி ராமன் தம்பி சத்ருக்கனனை மதுர நகரத்தின் அசுர அரசனான லவணா அசுரனை கொல்லச் சொல்லி சேம்புவால் மது கைடபாசுர சம்ஹாரத்திற்கு உபயோகித்த பானத்தை கொடுத்து அனுப்ப, அதன்படியே சத்ருக்கனன் லாவணா அசுரனை சம்ஹாரம் செய்து யமுனை நதிக்கரையில் அர்த்த சந்திர வடிவமாக மிக அழகிய மாட மாளிகை, மண்டப, கோபுர, பிரகார வீதி, தடகாதிகள் சூழ்ந்த மதுரா நகரத்தை ஏற்படுத்தியதாக ஐதீகம். சத்ருக்கனன் வம்சம் ஆண்ட பிறகு மதுரா நகரம் யாதவர்கள் வசமாகி வசுதேவர் பரம்பரை இந்த நகரை ஆள ஆரம்பித்ததாக புராண சரித்திரம். ஸ்ரீ கிருஷ்ணர் அவதார ஸ்தலம், ஸ்ரீ கிருஷ்ண ஜன்ம பூமி என விசேஷ வைபவத்துடன் அமைந்து இருக்கின்றது. இந்த ஊரில் ஆழ்வார்களால் பாடப்பட்ட கோவில்களும் மூர்த்திகளும் இப்போது கிடையாது. பிற்காலத்தில் கட்டப்பட்ட துவாரகா நாத்ஜி, மதுரா நாத்ஜி என்ற 2 ஆலயங்கள் தான் இருக்கின்றன. அடுத்ததாக திருவாய்ப்பாடி கோகுலம், மதுரா சமீபம். மூலவர் மனமோகன கிருஷ்ணன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ருக்மிணி, சத்யபாமா பிராட்டியார்கள். தீர்த்தம் யமுனா நதி. விமானம் ஹேமகூட விமானம். பிரதக்ஷம் நந்தகோபர். குறிப்பு: ஆழ்வார்கள் பாடிய கோவில்களோ மூர்த்திகளோ ஒன்றும் இப்போது கிடையாது. இப்போது உள்ளவை எல்லாம் பிற்காலத்தவை. கோகுல் என்ற இடத்துக்கு சுமார் 3/4 மைல் தூரத்தில் புராண கோகுல் என்ற ஒரு ஆலயத்தை ஸ்தாபித்து இருக்கின்றார்கள். கோவில் வாசலிலேயே யமுனை ஓடுகின்றது. நந்தகோபர், யசோதா, பலராமர் விக்கிரகங்களுக்கு அடியில் குழந்தை கிருஷ்ணர் ஒரு சிறிய மரத்தொட்டிலில் சேவை சாதிக்கின்றார். இவையெல்லாம் மர விக்கிரகங்கள். அடுத்ததாக துவாரகை, துவாரகா சமீபம். மூலவர் கல்யாண நாராயணன், துவாரகா தீசன், துவாரகா நாச்சி நின்ற திருக்கோலம். மேற்கே திருமுக மண்டலம். தாயார் கல்யாண நாச்சியார், லக்ஷ்மி ஸ்ரீ ருக்மிணி, அஷ்ட மகிழ்ச்சிகள். தீர்த்தம் கோமதி நதி, சமுத்திர சங்கமம். விமானம் ஹேமகூட விமானம். பிரதக்ஷம் திரௌபதி. விசேஷங்கள்: இது
முக்தி தரும் 7 ஸ்தலங்களுக்குள் ஒன்றாகும். 5000 வருடங்களுக்கு முன்பு நிர்மாணிக்கப்பட்டு அவ்வப்போது ஜீரணோத்தரணம் செய்யப்பட்ட கோவிலாகும். இது சமுத்திர கரையில் இருப்பதால் அவ்வப்போது ஏற்படும் புயல்களாலும் கோவிலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவது கிடையாது என உள்ளூர்வாசிகள் கூறுகின்றார்கள். ஜராசந்தன் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணர் சமுத்திர ராஜனிடம் இடம் கேட்டு வாங்கி விஸ்வகர்மாவை கொண்டு துவாரகையை சிருஷ்டித்ததாக ஐதீகம். மோட்சத்துக்கு துவாரமாக இருப்பதால் துவாரகை என்ற பெயர் உண்டாயிற்று. கோவிலில் இருந்து பல படிகள் இறங்கிச் சென்றால் எதிரே கோமதி நதி கடலில் சங்கமம் ஆகும் இடம் ஆகும். மேலும் ஓகா துறைமுகம் சென்று அங்கிருந்து விசைப்படகில் பெட் துவாரகா தீவு துவாரகை என்ற தீவுக்கு போகலாம். இதுதான் கிருஷ்ணர் திருமாளிகை. சுமார் 1500 கிரகங்கள் இங்கே இருக்கின்றன. இங்குள்ள மூலவர் துவாரகநாச்சி சங்கு சக்கர கதாதாரியாக சேவை சாதிக்கின்றார். துவாரகையில் இருந்து ஓகா போகும் வழியில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் ருக்மிணி பிராட்டியின் தனிக்கோவில் இருக்கின்றது. இங்கேதான் கிருஷ்ணர் ருக்மிணியை விவாகம் செய்து கொண்டதாக ஐதீகம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டம் போவதற்கு முன்பாக சேவை சாதித்த அரச மரத்தடி சயன திருக்கோலத்தை பாலகா என்ற இடத்தில் காணலாம். அடுத்ததாக திருச்சிங்க வேல்குன்றம் அகோபிலம் கடப்பா சமீபம். இங்கு அகோபில நரசிம்மன், வராக நரசிம்மன், மாலோல நரசிங்கன், யோகநந்த நரசிம்மன், பாவன நரசிம்மன், காரஞ்ச நரசிம்மன், சக்கரவட நரசிம்மன், பார்கவ நரசிம்மன், ஜுவாலா நரசிம்மன் என்ற 9 நரசிம்மர்கள் கோவில்கள் இருப்பதாக, இதற்கு நவ நரசிங்க சேத்திரம் என வேறு பெயரும் உண்டு. மலை மீது பிரகலாத நரசிங்கர், வராக நரசிங்கர், உக்கிர நரசிங்கல் சன்னதிகள் உண்டு. பிரகலாத வரதன் சன்னதி கீழே அகோபிலம், இதை கீழ் அகோபிலம் எனவும் சொல்வார்கள். அகோபில மடத்தின் தலைமை ஸ்தலமே இந்த கோவில்தான். மூலவர் பிரகலாத வரதன் லட்சுமி நரசிங்கன் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் மாலோல நரசிங்கர் தவிர மற்ற 8 நரசிம்மர்களின் உற்சவ மூர்த்திகளும் இங்கே இருக்கின்றார்கள். மாலோல உற்சவர் அகோபில மடத்து அழகிய சிங்கரின் திருவாராதனத்தில் இருக்கின்றது. தாயார் அமிர்தவல்லி, செஞ்சுலட்சுமி தீர்த்தம், இந்திர நரசிங்க, பாபநாச, கஜ, பார்க்கவ தீர்த்தங்கள், விமானம், குகை விமானம், பிரதட்சம் அகோபில மடத்து முதல் அழகிய சிங்கருக்கு யோகி ரூபத்தில் பிரதட்சம். அகோபில நரசிங்கர், மூலவர் அகோபில நரசிங்கர், தாயார் லக்ஷ்மி, தீர்த்தம் பவநாசினி, விமானம் குகை விமானம், பிரதட்சம் பிரகலாதர் ஆழ்வார் விசேஷங்கள். சீதையை தேடி வரும் ராமன் தம்பி லக்ஷ்மணன் உடன் அகோபிலம் வந்து ஸ்ரீ லட்சுமி நரசிங்கரை 5 ஸ்லோகங்களால் துதித்ததால் சீதை கிடைத்து விடுவதாக ஐதீகம். அகோபில மடத்தில் மூலவர் லட்சுமி நரசிங்கராகவும் உற்சவர் சக்கரவர்த்தி திருமகனாகவும் சேவை சாதிக்கின்றார்கள். இந்த மூர்த்தி ஸ்வயம்பு மூர்த்தியாகும். நரசிங்கர் வேடுவனாக வந்து செஞ்சு லட்சுமி தாயாரை மணந்ததாக புராண வரலாறு. மலை கருடாத்ரி, கருடாச்சலம், காருட சைலம் என்று அழைக்கப்படுகின்றது. பவநாசினி என்ற நீர்வீழ்ச்சியின் கரை வழியாக மலைமேல் ஏறி சென்று வராக நரசிங்கரை சேவித்துவிட்டு இன்னும் மேலே சென்று அகோபிலத்திலிருந்து செங்குத்தான மலைமேல் ஒரு சிறிய சன்னதியில் உள்ள மாலோல நரசிங்கரை சேவிக்கலாம். இங்கு ஸ்ரீ நரசிங்கர் வெளிப்பட்டதாக கூறப்படும் தூண் இருக்கின்றது. அகோ என்ன பலம் என தேவர்கள் வர்ணித்ததால் தலத்துக்கு அகோபலம்
என்று ஏற்பட்டு இப்போது மருவிவிட்டது. இந்த இடத்திற்கு தகுந்த துணையுடன் தான் செல்ல வேண்டும். ஜுவாலா நரசிங்கர் இவரை சேவிக்கச் செல்லும் வழி மிக கடினம். மற்ற நரசிங்கர்களை சேவிக்கவும் முக்கியமாக மாலோல, பாவனா, ஜுவாலா சன்னதிகளுக்கு தகுந்த வழி துணையுடன் தான் செல்ல வேண்டும். அடுத்ததாக திருவேங்கடம், திருப்பதி திருமலை, ஆதி வராக கஷேத்திரம், ரேணிகுண்டா சமீபம், கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவில், மூலவர் கோவிந்தராஜ பெருமாள், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் புந்தரிக்கவல்லி. விசேஷங்கள்: இங்கு ஆண்டாள், உடையவர் முதலியவர்களின் சன்னதிகள் இருக்கின்றன. திருமலை, மூலவர் திருவேங்கடமுடையான், சீனிவாசன், வெங்கடாஜலபதி, பாலாஜி நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர், மலையப்ப சுவாமி தீர்த்தம், சேஷால சுவாமி புஷ்கரணி, பாப விநாச நீர்வீழ்ச்சி, ஆகாச கங்கை, கோனேரி தீர்த்தம், 14 தீர்த்தங்கள் இருக்கின்றன. விமானம் ஆனந்த நிலைய விமானம், பிரதட்சம் தொண்டைமான். ஆதி வராகர் சந்நிதி சுவாமி புஷ்கரணியின் வடமேற்கு மூலையில் கோவில் கொண்டுள்ள இந்த பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பித்த பிறகு இது சீனிவாசனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. 7 பர்வதங்கள்: வேங்கடாத்ரி, சேஷாசலம், நீலாத்ரி, கருடாச்சலம், விருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணத்ரி என்ற பெயர்களுடன் இருக்கின்றன. இதன் மத்தியில் கோவில் அமைந்து இருக்கின்றது. சீனிவாசன் எழுந்து அருளுவதற்கு முன் ஆதி வராகன் இந்த தலத்தில் சேவை சாதித்ததினால் ஆதி வராகரை சேவித்த பிறகுதான் சீனிவாசனை சேவிக்க வேண்டும். திருச்சானூர் அலர்மேல் மங்காபுரம், மூலவர் தாயார் அலர்மேல் மங்கை பத்மாவதி, கிழக்கே திருமுக மண்டலம், தீர்த்தம் பத்ம சரோவரம். விசேஷங்கள்: இந்த கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் சௌந்தரராஜனுக்கும் சன்னதிகள் இருக்கின்றன. இந்த கோவிலை சீனிவாசன் நியமனப்படி தொண்டைமான் என்ற அரசர் கட்டி பகவான் மிக்க ஆனந்தத்துடன் எழுந்து அருளிதால் ஆனந்த விமானம் என பெயர் உண்டானதாக தல வரலாறு. அகோபில மடத்து முதல் ஜீயர் ஸ்ரீ ஆதிவன் சடகோப யதீந்திர மகா தேசிகன் திருமலைக்கு படிக்கட்டுகளை கட்டி வைத்தாராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.